ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு செடி தான், ஆனால் 4 செடிங்களோட வீடியோவாக இருக்கும். அதாவது 4 செடிங்களோட பற்றி இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த செடிக்கு என்ன நான் இது சொல்கிறேனோ அதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த செடி, அதாவது கரும்பூலா, எலும்பொட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழிஞ்சி, இப்போ பார்க்குற இந்த அவுரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டு செடிங்க தான். இதுக்கு நம்ம தனியாக உரம் போடணும், இல்லை நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும், மற்ற செடிங்களுக்கு கொடுக்குற கேர் கொடுக்கணும்னு அப்படிலாம் அவசியம் இல்லை. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த செடி நான் வச்சுருக்கேன் தரையில். இது எதுக்காக இந்த செங்கல் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியோட இலை வெயிட்டு தாங்காமல் ஒரு சைடாக சாய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே எங்கேயும் அசைய ஆரம்பிச்சிது. அசைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த வேர் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த தண்டு வேர் போகிற இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி விழுந்து அதுக்குள்ளே எறும்பு இதெல்லாம் போய் அந்த செடியை வேஸ்ட் ஆக்கிடும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி எவ்வளோ ஹெல்த்தியாக, எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதை வெட்டுறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் இந்த செடியை சேல்ஸுக்காக நிறைய விதை விழுந்து முளைச்சி, அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன செடிங்களை, அவுரி செடியை நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதை ஒரு டைம் கூட நான் என் பர்சனல் யூஸ்க்காக எடுத்ததே கிடையாது. எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் கஸ்டமருங்களுக்காக தான். ஆனால் இப்போ வேறு வழி கிடையாது. இந்த செடி சாகிறதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தான் ஆகணும். இப்போ இந்த செடி மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணுமா அப்படின்னா இல்லைங்க. எலும்பட்டி செடி கூட சரி, நீங்கள் கட் பண்ணி எடுக்க தான் அது அந்த இலையெல்லாம் நமக்கு நிறைய யூஸ் ஆகும். இல்லைன்னா அது இலை கொட்டி தான் போயிடும். பாருங்கள், இப்போ ஒரு பிரான்ச் 2 பிரான்ச் தான் வெட்டியிருக்கேன். அந்த ஒரு பிரான்ச் வெட்டினதுக்கு எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். இது நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் இல்லைங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அவுரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் எலும்பொட்டியை கட் பண்ணியிருக்கேன், கரும்பூலா எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. எலும்பொட்டி அதே மாதிரி கரும்பூலா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் ப்ராபகேஷன். நீங்கள் ஒரு குச்சி கட் பண்ணி வச்சா கூட வந்துடும். ஆனால் அவுரி அப்படி கிடையாது. கண்டிப்பாக விதை விழுந்து தான் முளைச்சி வரணும். அதுவும் நம்ம கலெக்ட் பண்ணி போடுற விதையை விட அதுவாக விழுந்து முளைக்கிறது தான் எப்போவுமே நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரான்ச் கட் பண்ணோடனே இது நல்லா ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆடி ஓட்டை விழுந்துருந்தது இல்லையா, அந்த பக்கத்தில் வேர் பக்கத்தில், அதை எல்லாமே நல்லா மண் போட்டு அடை கொடுத்துட்றேன். நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு அவுரி வீடியோ, பெரிய வீடியோவை போட்டுப்பேன். ஒரு பெரிய செடி அது பார்த்திங்கன்னா செத்து போச்சு. அது க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். எனக்கு அது என்ன ரீசன்னே தெரியாமல் செத்து போச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்குமே என்னடா நல்லா இருந்ததே செத்து போச்சேன்னு யோசிக்காதீங்க. என்ன அப்படின்னா, அந்த செடியை அடிக்கடி கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் வீட்டு யூஸ்க்காக தான் இது பண்ணுவீங்க. அப்போது இதை எடுத்து அழகாக இந்த இலையை காய வச்சு பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இந்த 2 பிரான்ச் தான். இதுவே ஒரு மரத்துலேருந்து பிடுங்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இலைங்க எல்லாத்தையுமே காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை எடுத்து காய வச்சுருங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதோட விதை பக்கத்துலேயே விழுந்து முளைக்குதான்னா இல்லைங்க. இங்கே பாருங்கள், அது இருக்கிற இடத்துக்கும் இது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு, அதுவும் ஒரே ஒரு விதை விழுந்து முளைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய செடியிலேருந்து ஒரு விதை தான் விழுந்து முளைச்சிருக்கு. அப்போ எவ்வளோ விழுந்திருக்கும், எவ்வளோ முளைப்பு திறன் கம்மின்னு பாருங்கள். இந்த கரும்பூலா செடி, இந்த அவுரி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எலும்பொட்டி, இது எல்லாத்துக்குமே தண்ணியுமே ரொம்ப கம்மி தான் தேவை. இதுங்க எல்லாம் பெரிய மரமாக போகாது. இது இப்போ அவுரி செடி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டெம்மாக போய் பக்கத்தில் பிரான்ச்சஸ் வருது இல்லையா, அதே மாதிரி தான் எலும்பொட்டியுமே பாருங்கள். இந்த எலும்பொட்டி எல்லாமே அப்படி தான் புஷ் செடி மாதிரி தான் வருமே தவிர பெரிய மரமாக வராது. ஆனால் எலும்பொட்டி எல்லாம் கட் பண்ணி வச்சா கூட, உங்கள் வீட்டில் ஒரு வேளை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கட் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு சின்ன கவரில் இருந்த விதை விழுந்து முளைச்சிருக்கு. அதாவது இதுவுமே சேல்ஸுக்கு வச்சுருந்த செடி தான். அதில் வச்சுருந்த செடியிலேருந்து இந்த விதை விழுந்து முளைச்சிருக்கு. ஸோ நம்ம பெரிய செடியாக தான் முளைக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த செடியிலேருந்து விழுந்த விதை தான் விழுந்திருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆக்சுவலாக அதுதாங்க உண்மை. அது எவ்வளோ பெரிய செடி இருக்குங்கிறது மேட்ரு கிடையாது, அது விதை விழுந்து எத்தனை முளைக்குதுங்கிறது தான். ஸோ அவுரியை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதே மாதிரி அடிக்கடி கட் பண்ணி விடணும். கட் பண்ணி இலையை எடுத்து நம்ம காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பச்சையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே எலும்பொட்டி எல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்டெம் ப்ராபகேஷனே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்